Okay, alright. So, இப்போ இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா EIGRP Router-ID related issues பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக உங்களோட EIGRP பொறுத்த வரைக்கும் உங்கள் நெய்பரும் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ரவுட்டர் ரெண்டுமே வேறு வேறு ரவுட்டர் ஐடியாக இருந்தாலும் உங்களுக்கு இஷ்யூ வராது, நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஒரே ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் உங்கள் ரவுட்டர் ஐடியும் உங்களோட கரண்ட் ரவுட்டரோட EIGRP ரவுட்டர் ஐடியும் நெய்பரோட ரவுட்டர் ஐடியும் சேமாக இருந்துச்சுன்னா இஷ்யூ வரும். எப்போ இஷ்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீடிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்ஸ் எதுவுமே லேர்ன் ஆகாது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா EIGRP ரவுட்டர் ஐடி வந்து இஷ்யூவை காஸ் பண்ணும். எதுக்கு இஷ்யூவை காஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் மட்டும் EIGRP ரவுட்டர் ஐடி வந்து இஷ்யூஸை ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அந்த நெட்வொர்க்ஸ்லாம் எதுவும் லேர்ன் ஆகாமல் பண்ணும். அதுதான் EIGRP ரவுட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை அப்படியே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டோபாலஜி இதுதான் R1, R2 and R3. ஸோ R1 and R2 வந்து EIGRP, R1, R2 EIGRP, R2வும் R3யும் OSPF. ஓகே, ஸோ இப்போ இது மூணுத்தையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு R1. ஓகே, ஸோ IP ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே ரன் ஆகலை. Show IP interface brief. Okay, all right. So R1க்கும் R2க்கும் நடுவில் இப்போ EIGRP ரன் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு OSPF சாரி ஃபஸ்ட் R2க்கு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம ஓகே. ரைட், ஸோ இப்போ R1க்கும் R3க்கும் நடுவில் OSPF எடுத்து கான்ஃபிகர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். router OSPF 1 redistribute EIGRP 1 subnets. ஓகேவா? router EIGRP 1 redistribute OSPF 1 with a metric value of 1500 10 255 at the 1 1250. Okay, so இப்போ oh my god, so I have done it in the wrong router. Show running configuration section router EIGRP. Okay, EIGRP 1 no. இதே இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு
ஸோ இப்போ நம்ம EIGRP ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, OSPF ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து செக் பண்ணி பார்ப்போம் 3.3.3.3ங்கிற நெட்வொர்க் லேர்ன் ஆகுதானு. ஓகே, லேர்ன் ஆகுது. ஏன் 3.3.3.3 செக் பண்ணுறோம்னா, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த R3 ரவுட்டரில் தான் இந்த 3.3.3.3ங்கிற நெட்வொர்க் இருக்குது. நம்ம செக் பண்ணுறது R2லேருந்து. தட் மீன்ஸ் EIGRP ஒரு எண்டுலேருந்து OSPF இன்னொரு எண்டுக்கு இப்போ நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரீடிஸ்ட்ரிபியூட்டாக தான் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரீச் ஆகுது. ஃபஸ்ட்டு பிங் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். பிங் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஷோ ஐபி EIGRP டோபாலஜி வித் ஐடி. ஐடி என்ன 2.2.2.2 இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஷோ ஐபி EIGRP டோபாலஜி ஐடி. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 1.1.1.1 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு EIGRP நெய்பர்ஸும், தட் மீன்ஸ் R1 R2 ரெண்டு EIGRP நெய்பர்ஸ், அந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ரவுட்டர் ஐடியா கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு ரவுட்டர் ஐடியா சேஞ்ச் பண்ணால் கூட போதும். ஒரே ரவுட்டர் ஐடியா சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆன நெட்வொர்க் ரீச் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் R1ல் நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கான்ஃபிகர் மோடுக்குள்ளே போயிருங்க. ரவுட்டர் EIGRP1 EIGRP Router-ID 2.2.2.2 வைக்கிறேன். ஏன் 2.2.2.2னா, இந்த நெய்பர் ரவுட்டரோட ரவுட்டர் ஐடி 2.2.2.2 இதை இங்கே வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ நெய்பர்ஷிப் இதுவாகிட்டு வந்திருக்கு. இப்போ திருப்பி ஷோ ஐபி ரவுட்னு கொடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு EIGRPயில் லேர்ன் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, பட் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்காது. அதாச்சும் 1.1.1.1 இந்த ரவுட்டரில் நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் மேனுவலாக அட்வர்டைஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லேர்ன் ஆகும். பட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக லேர்ன் ஆன எந்த ஒரு ரவுட்டர்ஸோ எந்த ஒரு நெட்வொர்க்ஸும் உங்களுக்கு லேர்ன் ஆகாது. ஸோ இப்போ செக் பண்ணேன்னா, இப்போ நான் 1.1.1.1 எனக்கு லேர்ன் ஆகும். ஏன்னா அது EIGRPயோட ஓன் ரவுட்டர், அதாச்சும் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் EIGRPலேருந்தே லேர்ன் ஆகுது. பட் உங்களுக்கு 3.3.3.3 லேர்ன் ஆகாது. ஏன் 3.3.3.3 லேர்ன் ஆகலைன்னா, அது வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி வருது. அதனால தட் மீன்ஸ் டைப் 5 ஆர் டைப் 7 மூலமாக வரதுனால உங்களுக்கு அந்த நெட்வொர்க் ரீச் ஆகாது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ உங்களுக்கு சேம் ரவுட்டர் ஐடியா இருந்தால் இருக்கும். ஸோ இது என்ன ரீசனால் இருக்கும், இதை எப்படி நம்ம டீபக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் டீபக் கமெண்ட்ஸ் மூலமாக வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ டீபக் கமெண்ட்ஸில் டீபக் ஐபி EIGRP திங்க் ஸோ அது ஒரு ஹிடன் கமெண்ட் நினைக்கிறேன். debug EIGRP ஓகே, ஸோ உங்களோட டீபக் மூலமாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுவும் உங்களுக்கு இன்னொரு ரெண்டோட உங்களுக்கு ஆக்சஸ் இருந்தால் தான் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லைனா அதுவும் இட் வில் பி மோர் காம்ப்ளெக்ஸ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் EIGRP Router-ID related issues. Thanks for watching. Until next time.